எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எஸ், VBS ஃபைனல் டே ப்ரோக்ராம் கரெக்டா? எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்னன்னா பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம். பசங்களா, ஆசீர்வாதம் எங்க கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைய? எஸ். எங்க கேட்டீங்க? VBS. எஸ். ஸோ நம்ம பிள்ளைங்க எல்லாரும் அதை பற்றி தான் இந்த ஒரு வாரமாக they learnt about that. அவங்க வந்து பிளெஸ்ஸிங்ஸை பற்றி அவங்க எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க. ஸோ நம்மளும் இன்னைக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸை பற்றி தான் நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். ஸோ பிளெஸ்ஸிங்ஸ்னால் ஆசீர்வாதம், ரைட்? அண்ட் இந்த வருஷம் தீமும் அதுதான், ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாத மழை. ஸோ இந்த வார்த்தை வந்து நம்ம யாருக்கும் வந்து புதுசு கிடையாது. அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப வி கெட் எக்ஸைட்டட், கரெக்டா? பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொன்னாலே வி கெட் எக்ஸைட்டட். நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆர்வமாயிடுறோம். பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னு சொல்றவங்கலாம் கைகளை தூக்குங்க. பிளெஸ்ஸிங்ஸ் வேணுன்றவங்க. எஸ். வேணான்னு சொல்றவங்க யாரும் இருக்க முடியாது, கரெக்டா? சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நிச்சயம் வேணும். ஸோ நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா பிளெஸ்ஸிங்ஸ் ஜெனசிஸ்லேருந்து ஆதி ஆகமத்துலேருந்து ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன் வரைக்கும் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை பற்றி ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆமாவா இல்லையா? பைபிள் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். பைபிளில் ஆசீர்வாதத்தை பற்றி நிறைய போட்டிருக்கு, நிறைய வசனம் போட்டிருக்கு, நிறைய வாக்கு தத்துவம் போட்டிருக்கா இல்லையா? எஸ், எஸ், நோ, மேபி, எனக்கு தெரியாது. பைபிள்ல ஆசீர்வாதத்தை பத்தி போட்டிருக்கா இல்லையா? எஸ். ஓகே. ஸோ இந்த பிளெஸ்ஸிங்ஸை மேஜரா வந்து ரெண்டு கேட்டகரியில பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஆவிக்குரிய பிளெஸ்ஸிங்ஸ், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போகிறேன். மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொன்னால் என்ன உங்கள் மைண்டுக்கு வருது? பொருளாதார ஆசீர்வாதங்கள்னு சொன்னால் உங்கள் மைண்டுக்கு என்ன வருது? வீடு, காரு, வேற சொல்லுங்க. பொருள் வேற. ராஜிக்கு மட்டும்தான் வேணுமா ஆசீர்வாதம்? உங்களுக்குலாம் வேணாவா? வேணாவா? சரி, வேணான்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. People at the back, blessings, பொருளாதார ஆசீர்வாதம்னா என்ன சொல்லுங்க? What comes to your mind when we say material blessings? Bike, house, yes, good, okay. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னா what comes to your mind when we say spiritual blessings? அபிஷேகம், ரட்சிப்பு. அபிஷேகம் நீங்க சொல்றதுதான் ஆன்சர். சொல்லுங்க, பாஸ்டர் கோச்சிக்க மாட்டாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்றதுதான் பதில். ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ்னா என்ன? ரட்சிப்பு கேட்டோம், அபிஷேகம் கேட்டோம், வேற சந்தோஷம், சமாதானம், வேற ஆவியின் வரங்கள், கனிகள். ஓகே, இது எல்லாமே ஆசீர்வாதங்கள். ஸோ நம்ம பிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸும் இப்போ கேட்டோம். நீங்க எல்லாம் சொன்னீங்க, கரெக்டா? எக்ஸாம்பிள்ஸ் சொன்னீங்களா இல்லையா? எஸ். ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் பற்றியும் we heard. இது எல்லாமே ஆசீர்வாதம் தான். இது எல்லாமே ஆசீர்வாதங்கள். ஓகே, நம்ம காண்கின்ற ஆசீர்வாதங்கள், காணாத ஆசீர்வாதங்கள்னு இருக்கு. இது எல்லா பற்றி பைபிளில் போட்டிருக்கு. ஓகே, இப்போ ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கேருந்து வருது? இப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கேருந்து வருது? பீப்புள், எவ்ரிபடி, ஐ ஜஸ்ட் நீட் யுவர் அட்டென்ஷன் ஹியர் ப்ளீஸ். அங்கே இங்கே பார்க்க வேணாம். இட்ஸ் கோயிங் டு பி மோர் ஆஃப் அன் இன்டராக்டிவ் செஷன். ஓகேயா? ஸோ இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எங்கேருந்து வருது? இப்போ நான் இந்த ஆசீர்வாதம், இப்போ ஒரு காரோ ஒரு பைக்கோ நான் பெற்றுக்கொள்றேன்னா அதை கொடுக்கறதுக்குன்னு there should be a receiving end, கரெக்டா? சாரி, there should be a giving end. ரிசீவிங்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை கொடுக்கறதுக்கு ஒன்று இருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆசீர்வாதம்லாம்
you receive blessings. Correct? You don't make blessings. ஆமாவா? கரெக்ட்? சமைக்கிற மாதிரி பிரியாணி செய்யற மாதிரி blessings பண்ண முடியாது. கரெக்டா? We receive blessings. So when I'm going to receive a blessing, there has to be something that's giving it or sending it or whatever. So what do you think? இந்த blessingsலாம் எங்கேருந்து எனக்கு வருது? இல்லை எங்கேருந்து உங்களுக்கு வருது? தேவனிடத்திலிருந்து. வெரி குட். எனி அதர் ஆன்சர்? காட். வெரி குட். கிரியேட்டர். வெரி குட். எஸ், அதுதான் ஆன்சர். இந்த பிளெஸ்ஸிங்ஸ்க்கெல்லாம் சோர்ஸ், the source of all blessings is God, பிதாவாகிய தேவன். Can you hear me? The source of all blessings is God the Father. எல்லா ஆசீர்வாதங்கள், இப்போ நீங்க கேட்ட எல்லா ஆசீர்வாதங்கள், மெட்டீரியல் blessings, spiritual blessings, இது எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சோர்ஸ் யாரு? தேவன், பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்மளுக்கு அளிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்மளுக்கு இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? எஸ், எஸ், விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் எல்லாம். ஆமென். So do you believe that the source of all blessings, the material blessings, the spiritual blessings is God, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு அளிக்கிறார். ஆமென். எஸ். So the source of all blessings ன்னு சொன்ன கரெக்டா? இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணர், ஆசீர்வாதத்தின் ஊற்று, இந்த ஆசீர்வாதத்தினுடைய துவக்கம், இந்த ஆசீர்வாதத்துடைய துவக்கம் யாருன்னு சொன்னோம்? யாருன்னு கேட்டோம் இப்போ? தேவன். சத்தமா தைரியமா சொல்லுங்க, தேவன். இந்த தேவன், he wants to remind you of something this morning. எல்லாரும் இங்க கேக்குறீங்களா? இந்த ஆசீர்வாதத்திற்கு, இந்த எல்லா ஆசீர்வாதத்துக்கு காரணர், he wants to remind you this morning of something. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காரியம் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அது என்ன தெரியுங்களா? அது என்ன தெரியுமா? The source of all blessings wants to remind each one of you today about one thing. Do you know what that is? Let's turn our Bibles to 1 John 4:15. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 John 4:15. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். I want Raji to read it in Tamil. சரியா? I'll go first. Whosoever shall confess that Jesus is the Son of God, God dwelleth in him, and he in God. I'll read it once again. Whosoever shall confess that Jesus is the Son of God, God dwelleth in him, and he in God. Yes, Raji. எல்லாரும் கவனிங்க. ஆமென். தேவன் யாருக்குள்ள நிலைத்திருக்கிறார்? யாருக்குள்ள நிலைத்திருக்கிறார்? God dwelleth in him and he in God. இந்த God dwelleth in him, ஆண்டவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார் என்ற அந்த லைனை அண்டர்லைன் பண்ணுங்க. தேவன் எனக்குள்ள நிலைத்திருக்கிறார் என்ற அந்த போர்ஷனை, அதாவது நம்ம இப்ப பார்த்தோம், the source of all blessings, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணர் அவர் யாருக்குள்ள வாசமா இருக்கிறார்? எனக்குள்ள வாசமா இருக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கைய பிடிச்சி சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்கள கைய பிடிங்க ஃபர்ஸ்ட். ரொம்ப சத்தம் போடுறாங்க. The source of all blessings is living on the inside of me. Sorry, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லணும்ல, is living on the inside of you. Sorry.
the source of எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணர். சொல்லுங்க, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணர் அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். சோ இப்போ உங்க ஆசீர்வாதம் இப்ப எங்கங்க இருக்கு? ஆமென். உங்க ஆசீர்வாதம் எங்க இருக்கு? Where is your blessing now? Where is your blessing? When the source of all blessing is living on the inside of me, அப்போ where is my blessing? சத்தமா சொல்லுங்க. யாரும் வந்து உங்களை குத்த போறது இல்ல. சத்தமா சொல்லுங்க, லவுடா சொல்லுங்க. அவர் எங்க இருக்கிறார்? The source of all blessing is inside you. So ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆமென், ஆமென். ஆண்டவர் வந்து சும்மா நீங்க வந்து ஆசீர்வாதத்தை வந்து வாங்கிட்டு போங்கன்னு மட்டும் சொல்லல, அந்த ஆசீர்வாதமா மாற்ற, அந்த ஆசீர்வாதமாவே உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆமென். நான் இப்ப என்ன சொன்னேன்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இருங்க ராஜி, இருங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் இப்ப என்ன சொன்னேன்? யாரோ கவனிக்கலன்னு தெரியுது. God just does not want you to be a receiver of blessing, but he wants to make you that blessing. He wants you to become a blessing. Amen. இந்த ஆசீர்வாத மழைன்னு பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாத மழையில வந்து நனைஞ்சிட்டு மட்டும் போக விருப்பப்படல, அந்த ஆசீர்வாத மழையாகவே உங்களை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. He wants to make you the blessing. Amen. நான் ஜஸ்ட் ரெண்டே எக்ஸாம்பிள் சொல்லிட்டு, ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு we are going to finish. ஓகே? நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு செக்கு தரேன். அந்த செக்கில் 1 lakhோ 10 lakhs எழுதி தரேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த செக்கை வச்சுட்டு, அது உங்களோட தேவைக்காக கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செக்கை போய் பேங்க்கில் போய் கொடுத்து நம்ம என்கேஷ் பண்ணி நம்மளோட தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுக்குவோம். we will go encash that. அதில் வர காசை நம்ம எடுத்து நம்மளுடைய நீட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிப்போம். கரெக்டா? இதுதானே பண்ணுவோம் பொதுவாக செக்கு கொடுத்தா. ஸோ அந்த காசு காலியானோடனே திருப்பியும் என்ன பண்ணுவீங்க? திருப்பியும் இன்னொரு செக்கு. கரெக்டா? அதை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை வெறும் அந்த செக்கா போய் சும்மா போய் வாங்கிட்டு போயிட்டு வரத்துக்காக உங்களை அழைக்கல, அந்த பேங்காகவே மாறுறதுக்கு உங்களை அழைத்து இருக்கிறார். ஆமென், ஆமென். that is the difference. புரியுதா உங்களுக்கு? போய் வாங்கிட்டு வரத்துக்கு உங்களை அழைக்கல, நீங்க அந்த ஆசீர்வாதமாகவே மாற ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா ஐ திங்க் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கால் வலியோ ஒரு தலைவலியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வருது. நம்ம யார்கிட்டயாவது நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம சர்ச்சில் நம்ம சொல்லுவோம், சிஸ்டர் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. கரெக்டா? நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பண்ணணும், நல்லது. ஒருத்தர் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணி ஒருத்தர் ப்ரே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை எடுக்கிறேன். ஓகே? நீங்க கேட்டுட்டு இருந்தவங்க, எனக்காக ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு இருந்தவங்க, இன்னைக்கு the source of all blessings, when you believe that he is living on the inside of me, அந்த source of all blessings எனக்குள்ள இருக்கும் போது, இன்னைக்கு நீங்க மற்றவங்க கிட்ட போய் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு நீங்க இன்னொருத்தங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்க சிறையிருப்பு மாறப்படும், அவங்களுடைய வலி அவங்களுடைய வேதனை முற்றிலும் நீங்கும். அதுக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Did you understand that God just didn't call you to ask somebody to pray for you, but he wants you to pray for others so that you become the blessing. And when you pray, their problems will be vanished and their problems will go. Everything will be turned away. Can you follow me, Mary? Yes. Amen. Do you believe that? ஆண்டவர் ஏப்ரஹாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. I will bless you
அண்ட் மேக் யுவர் நேம் கிரேட்னு சொல்லி நம்ம ஒரு வாக்குத்தத்தம் பார்த்துருக்கோம். கரெக்டா? ஆமா. அந்த வார்த்தையில ஜெனசிஸ் 12:2ல கடைசி போர்ஷன்ல அது என்ன போட்டிருக்குன்னா, ஐ வில் மேக் யூ அ பிளெஸிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது ஆண்டவரோட வார்த்தை. ஐ வில் மேக் யூ அ பிளெஸிங். இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒன்னு பேங்க் எக்ஸாம்பிள், இன்னொன்னு ஜெபிக்கிற எக்ஸாம்பிள். 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஆசீர்வாதம் பெறறதுக்கும் அந்த ஆசீர்வாதமாகவே நான் மாறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியுதா? Do you get the difference? இது எல்லாம் பெரியவங்களுக்கு கிட்ட தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு புரியுதா? இன்னும் எத்தனை நாள் நான் ஆசீர்வாதத்தையே நான் பெற்றுக்கொண்டிருக்க முடியும்? சொல்லுங்க. இன்னும் எத்தனை நாள் நான் ஆசீர்வாத பின்னாடியே போயிட்டு இருக்க முடியும்? ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் மேக் யூ அ பிளெஸிங். அந்த ஆசீர்வாதமாகவே நான் மாற்ற விரும்புகிறேன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இது எப்படி நடக்கும்? இது எப்போ நடக்கும்? ராஜி, நீங்க ரொம்ப ஷார்ப். ஓகே ஓகே. பிஃபோர் தட், இப்போ இது 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். இந்த 2 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரியா இருக்க விரும்புறீங்க? In which category do you want to fall? You want to be a recipient of that blessing, or do you want to become that blessing? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற பர்சனா நான் இருக்கணும்னு விரும்புறீங்களா, இல்ல அந்த ஆசீர்வாதமாகவே நான் மாறணும்னு விரும்புறீங்களா? ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 John chapter 4 and verse 15. Hallelujah. Hallelujah. ஒருத்தர் சத்தமா வாசிக்கிறீங்களா? from the back. குமாரி சிஸ்டர். Amen. Whosoever shall confess that Jesus is the Son of God. முதலாவது நான் பண்ண வேண்டியது கன்ஃபெஸ், அறிக்கையிடணும், விசுவாசிக்கணும். என்னன்னு? அவரே, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நான் அறிக்கையிடணும். நான் விசுவாசிக்கணும், நான் நம்பணும். அவ்வளவுதான். நான் நம்பினா என்ன ஆகும்? இந்த ஆசீர்வாதத்திற்கு காரணர், இந்த ஆசீர்வாதத்தின் எல்லா ஆசீர்வாதத்தின் the source of all blessings, he dwells in me and I in him. இந்த ஆசீர்வாதத்தின் காரணர் அவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். உங்களை வெறும் ஆசீர்வாதம் பெறறதுக்கு மட்டும் அழைக்கல, அந்த ஆசீர்வாதமாகவே மாற்ற உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அதுக்கு நான் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிடணும். கன்ஃபெஸ் புரியலனா ஜஸ்ட் விசுவாசிங்க. இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே மெய்யான தேவன். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்போமா? இயேசுவே மெய்யான தேவன். நான் அதை விசுவாசிச்சு அறிக்கையிடும் போது இந்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணர் அவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் வெறும் ஆசீர்வாதத்துக்கு காரணர் மாற்றம் அல்ல, அவர் he is our creator. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவரே. எல்லாவற்றாலையும் மாற்றுகிற தேவன் அவரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் அவர். அவர் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், தி ஆல்மைட்டி காட், அவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் செய்கிறார். ஆமென். அவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் செய்கிறார். ஹalleluya. கண்களை மூடி நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு, உங்க விசுவாசத்துல இயேசுவே நீரே என் தேவன் சொல்லாமா? ஓ இயேசுவே என் ஆண்டவர்,
He is Lord. Amen. கண்களை மூடி. Risen from the dead and He is my Lord. Every knee shall bow, every tongue confess, and Jesus Christ. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர். சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லா சின்ன பசங்க எல்லாரும் என் ஆண்டவர். கண்களை மூடி. இயேசுவே. எல்லாரும் கண்களை மூடி. எஸ், இயேசுவே உண்மையான தேவன். மரணத்தில் என்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முழங்கும், நாவுகள் யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இன்னும் ஒரு விசை. இயேசுவே. இப்போ நீங்க கூப்பிடுற வேளையில அவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். கூப்பிடுற வேளையில யார் அவனை விசுவாசிச்சு கூப்பிட்டாலும் அவர் சமீபமா இருக்கிறார். நமக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். நம்மளோட இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே என் ஆண்டவர். மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முழங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசுவே ஆண்டவர். Thank you Lord. அப்பா, இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, உம்மை போற்றுகிறோம். இந்த வேளையில எங்களோட நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணர் நீர் அப்பா. ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிற நேரத்துல எங்களுக்குள்ள நீர் வாசம் செய்கிற நீர் சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். We want to thank you that you dwell in us and we in you, oh Father God. We thank you and we praise you ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களோடு தங்கி எங்களுடைய இருதயத்துல ஆழமா வேரூன்றி அதனுடைய பலனை தருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.